இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சுசுகி அவினேஸை பற்றி தான். ஸோ இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நாம் அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு பைக்கை வாங்கிட்டேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவினேஸ் பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் பிளாக் கலரில் அவினேஸ் போட்டுக்குது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கி, வேறு கலரில் கொடுத்துருக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சுசுகி அப்படின்னு போட்டிருப்பாங்க லேபிள், அதுவுமே சுத்தமாக தெரியாது. இந்த வண்டியை பார்த்தாலே தெரியும் சுற்றி முற்றி சக்ஸஸாக ஓடிட்டு இருக்க 2-3 வண்டியில் காமனெல்லாம் பிடிச்சி போட்டு அதே மாடலுக்கு தூக்கிட்டாங்க அப்படின்னு. சரிங்களா, வண்டியோட ரைடர் கம்ஃபர்ட்டை பற்றினா நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். நல்லா அழகாக ஸ்மூத்தாக போகுது. இதில் 2-3 சின்ன கிறுக்குத்தனமான வேலை பண்ணியிருக்கானுங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஸ்டாண்டு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா வண்டி இன்ஜின் அதுவே ஆஃப் ஆகிரும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வண்டியை ஆன் பண்ணிடுறேன். சரிங்களா, அடுத்து இண்டிகேட்டர் ஆன்ல இருந்துச்சு ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது பவர் பட்டன், இன்ஜின் கட் ஆஃப் கம் பவர் பட்டன். இன்ஜின் கட் ஆஃப் வேணால் மேலே அமுக்குங்க, கீழே வேணும்னா கொஞ்சம் இருத்தி அமைக்கினீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிரும். இங்கே சைடு ஸ்டாண்டு போட்டுக்கிறதுனால இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நான் உட்காந்துடுறேன், சைடு ஸ்டாண்டையும் எடுத்துடுறேன். இப்போ நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா, கிளச்சை பிடிச்சிட்டு ஃப்ரண்டில் பிரேக்கை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிரும். சரிங்களா, ஸோ இந்த டெக்னாலஜி i3s டெக்னாலஜி மாதிரி கொஞ்சம் காப்பி அடிச்சிருக்காங்க. இதுலேயே அது வேணுமா வேண்டாமான்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள், சைடு ஸ்டாண்ட் நான் இப்போ போட்டேன் அப்படின்னா இன்ஜின் அதுவே ஆஃப் ஆகிரும். மற்றபடி டிஸ்பிளே எல்லாமே ஆனில் தான் இருக்கும், உங்களுக்கு அது ஆஃபில் போகாது. சரிங்களா, இப்போ ரெண்டாவது முன்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் யூஎஸ்பி போட்டிருக்கும். நீங்கள் மொபைல் எதுவும் சார்ஜ் பண்ணுறாந்தா உள்ள கேபிளில் போட்டுட்டு நீங்கள் சார் லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரு சின்ன லாக் கொடுத்துருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டோரேஜ் தான். இந்த ஸ்டோரேஜ் ஜூபிட்டர் மற்ற இதுக்கு மாதிரி நல்லா பெரிய ஸ்டோரேஜாகவே இருக்குங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஹெல்மெட் உள்ளே போட்டுக்கலாம். உங்கள் ஸ்கூல் பசங்க யூகேஜி எல்கேஜி படித்தாங்கன்னா அவங்க பேக்கையுமே தூக்கி நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். இது குறை சொல்கிற மாதிரியே கிடையாது. ஃபுல் ஹெல்மெட்னாலும் உள்ளே போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து இன்னொரு கிருத்திரமான வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் பெட்ரோல் போடணும்னா நம்ம கீயை எடுத்து சைடில் போட்டு ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இது எதுக்கு அப்படின்னா, இன்ஜின் ஆனில் வச்சுக்கிட்டே நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற வண்டியெல்லாம் போய் முன்னாடி பாக்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் 2மே ஓப்பனாக தான் இருக்கும். இன்கேஸ் மழை எதுவும் பெய்யுதுன்னா திங்ஸ் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். இந்த வண்டியில் சுத்தம் எதுவுமே கொடுக்கவே இல்லை, இதுலேயும் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இதோட பார்க்குறப்ப நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருக்காங்கன்னா சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த சைடில் லேடிஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க இல்லையா ஏறுறதுக்கு, அது ரொம்ப ஹைட் அதிகம். உங்கள் அப்பா அம்மா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களால ஏற முடியாது. ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சத்தியமாக ஏற முடியாது. இன்கேஸ் உங்கள் வீட்டம்மா ரொம்ப ஹைட்டு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹைட்டு கம்மி அப்படின்னா இந்த வண்டி முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. 2 சைடு கால் போட்டு உட்காராங்கன்னா ஓகே, ஒரு சைடாக ஏறி உட்காராங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏறச்சலையும் இறங்கச்சலையும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை தவிர வண்டி நல்லா ஸ்மூத்தாக போகுது. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மற்ற எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், சுசுகியோட இன்ஜினுக்கு அதுவே தான். சரிங்களா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேரிங் மோடுன்னு ஒன்று இருக்கும். இருங்க, நான் இன்ஜினை ஆன் பண்ணிட்டு சொல்கிறேன். சைடு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, சைடு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, பிரேக்கிங் பிடிச்சாச்சு, ஆன் பண்ணியாச்சு. இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. அதில் பேரிங் மூடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த ஆப் சொல்லுவாங்க சுசுகி கனெக்ட் ஆப், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் ஆகிக்கும் ஓரளவுக்கு. ஸோ இதில் என்ன டீட்டெயில் இருக்கோ அது அப்படியே உங்கள் மொபைலுக்கு வந்துடும். சரிங்களா, டைமு, எவ்வளோ ஃபியூவல் மிச்சம் இருக்குது, ஸோ அப்புறம் எல்லாமே. இது இன்ஜின் ஹீட்டிங் அளவுங்க. சிங்கிறது கூலு, ஹச்சுங்கிறது ஹீட்டு. இது 3 பாயிண்ட் தாண்டி போகக்கூடாது. 3 பாயிண்ட் கிட்ட வந்துருச்சுன்னா வண்டி ஆஃப் பண்ணி போட்டு டீ குடிச்சிட்டு எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. மற்றபடி மோடு ட்ரிப்பு அதெல்லாம் செட் பண்ணுற பட்டன் தான், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ கூகுள் மேப் வேணாலும் நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இருக்காது. இதில் ஹாரன் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க, மற்றது மாதிரி எதுவும் கேட்காமலாம் இல்லை.